கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது அருமையான இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, மகிமைப்படுத்த நீர் தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களின் தியானத்தில் தொடர்ச்சியாக தாவீதின் பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அருமையானவர்களே, நாம் இந்த 20ஆம் சங்கீதத்தை குறித்து கடந்த முறை சிந்தித்த பொழுது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் சிந்தித்தோம். அதிலே நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் ராஜா யுத்தத்துக்கு புறப்படுகிற நேரத்தில் அவரை வாழ்த்தி வழி அனுப்புகிறது போல இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். இது தாவீது பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டாலும் இது தாவீது தான் பாடினாரா அல்லது வேறு யாராகிலும் அதை பாடினார்களா என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் எப்படி இருந்தாலும் இங்கே இந்த சங்கீதமானது நமக்கு ஒரு விசுவாச ஒரு மேன்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாய் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தருகிற நன்மைகள் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் நிறைய பார்க்கிறோம். அதில் இந்த 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான் என்று நாம் பார்ப்போமானால், அவர் கர்த்தர் என் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறான். கர்த்தர் என் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மன விருப்பம் என்று சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது நம்முடைய ஆலோசனை என்று சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மன விருப்பம், ஆலோசனை ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். நான் எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு தருகிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தை எழுதும் பொழுது இதனுடைய பின்னணியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் ஒத்து போய் அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே யோவான் இப்படி அருமையாய் ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி சொல்லுகிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எதையாகிலும் அவரோடு இணைந்து அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த சித்தத்திற்கு மாறாக நாம் எதையாகிலும் கேட்டால் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அப்போ சித்தத்திற்கு மாறாக கேட்கக்கூடாதா அப்படின்னா, பல நேரங்களில் நம்முடைய ஜபத்தில் ஒரு 50% எப்படி இருக்குதுன்னா அவருடைய சித்தத்திற்கு எதிரான ஜபமாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு நன்மையானது கிடைக்கும்.
அவருடைய சித்தத்திற்கு மாறாக நாம் கேட்போமானால் கிடைக்கும், ஆனால் அது நமக்கு முழுமையான நன்மையாக இருக்காது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி கேட்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நோக்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில் மத்தேயின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலையும், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலையும், லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஒரு ஜெபத்தின் அந்த அடிப்படையான ஜெபத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்போ முதல் ஜெபம் என்னது? அவருடைய விருப்பத்தை அங்க சொல்றார், நீங்கும்படி செய்யும். ஆனா ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அப்போ என்னுடைய விருப்பம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிறோம். ஆனா ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் விரும்புகிறது இல்லை ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அப்படி இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தினுடைய பலன் மேன்மையா இருக்கும். அல்லேலூயா. அருமையானவர்களே, மத்தேயின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன? அவருடைய சித்தம் தான் பரலோகத்தில் செய்யப்படும். அங்க அவருடைய சித்தத்திற்கு மாறாக ஒன்றும் நடக்காது. அப்படி இருக்கும்போது அதே போல இந்த பூமியிலையும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, என்னுடைய சித்தமும் ஆண்டுடைய சித்தமும் ஒன்றாய் இருந்து நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறவைகளை ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த 20ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல இதனுடைய பதில் என்ன? இந்த வசனத்துக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த பாடல் தொடர்கிறது. இந்த ஜனங்க ராஜாவை வாழ்த்திட்டு, இப்போ முதல் பகுதி அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது பாடப்பட்டது போல இருக்கிறது. ரெண்டாவது பகுதி யுத்தம் முடிந்து வெற்றியோடு திரும்பி வருகிற ராஜாவை வரவேற்கிறது போல இருக்கிறது. இதுல சொல்றாங்க, அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, இங்கே இந்த சங்கீதக்காரனுடைய இந்த ஜெபம் பாருங்க, அவர் உமது மனவிருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி, அவருடைய மனவிருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி. ரெண்டாவது பகுதி சொல்கிறது, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? தள்ளல. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், உம்முடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையில காரியங்களை செய்யோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் தம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வருவீர்களானால் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தை அங்கே சொல்றாரு, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்றார். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எவ்வளோ உயர்ந்தவராய் இருந்தாலும் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கிற ஒரு தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை நாம் இந்த வகையில் பார்ப்போமானால், இந்த ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகல.
வருடங்கள் கடந்து போனது, 400 வருஷம் தாண்டி போச்சு. ஆனா கர்த்தர் அவர்களை மறக்கல, இன்னும் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய வேண்டுதல் அவருடைய செவிகளிலே வந்திருக்கிறது. அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அதே போல சங்கீதக்காரன் சொல்லும்போது, தாவீது சொல்லும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பாருங்க. 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது போல விண்ணப்பத்தை தள்ளாத தேவன். இங்கே தாவீது சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிட்டேன்னா, ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு, நீர்தான் என்னுடைய தஞ்சம் அப்படின்னு யாரெல்லாம் போய் அவருடைய பாதத்தில் விழுகிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் போய் அவருடைய பாதத்தில் விழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற வேண்டும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்ன கவலை? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நான் இவ்வளோ கத்துறனே, என் சத்தம் அவருக்கு போய் கேட்குமா? கேட்காதா? நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பாரா? நிறைய கவலைகளோடு நாம் ஆண்டவர் சமூகத்தில் போகிறோம். ஆனால் பவுல் சொல்கிறான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் சேர்த்து எங்கே வைங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபத்தினா அவங்க சொல்றாரு, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். அல்லேலூயா. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்? என்னமா? அவரை மகிமைப்படுத்துறோம். எதுக்காக மகிமைப்படுத்துறோம்? 3 காரியம் நீங்களும் நானும் தெரிஞ்சு வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். 1, எப்படி அவரை தொழுது கொள்கிறோம் அல்லது அவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்தில் போகணும். 2வது, கர்த்தர் எனக்கு இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்திருக்கிறார் அதெல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் போகணும். 3வது, என்னுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு பெருசு கிடையாது, அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த 3 காரியத்தை ரெகுலராக நீங்கள் செஞ்சிட்டீங்கனாலே அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, ஏசாமி லாசருடைய கல்லறைக்கு முன்னால் நிற்கிறாரு. ஜனக்கூட்டம் நிறைஞ்சு போய் நிற்குது இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊராரில் அநேகர் அங்கே வந்திருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இயேசு வந்திருக்கிறாருன்றது விசேஷம். அவங்க நினைக்கிறாங்க, இவர் இவ்வளோ நாள் வரலையே, இப்போ தானே வந்திருக்கிறாரு. அவர் வரும்போதே ஒரு பரபரப்பு வந்துடுச்சு. இப்போ மரியாதை பார்த்தாரு, மார்த்தாலை பார்த்தாரு, கல்லறை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? கிளம்பிட்டாங்க. ஒரு பெருங்கூட்டம் பின்னால் போயிருக்கோம் இல்லையா? பின்னால் போயிருக்கோம். கல்லறை பக்கத்தில் போன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்கள்னு சொன்னார். இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, மரியாதை மார்த்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 நாள் ஆச்சையா, நாரி போயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. இதெல்லாம் ரொம்ப அமைதியான கான்வர்சேஷன்ல, அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் எல்லாருக்கும் முன்னால இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால். இப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? இயேசு அந்த கல்லறைக்கு முன்னால் நின்றுகிட்டு அவர் பண்ண ஜபத்தை பாருங்க. 41வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து எங்க பார்த்திருப்பாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து இல்லை, வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கே யார் இருக்குது? பிதா இருக்கிறாரு. அவரை பார்த்து அவர் சொல்றாரு, பிதாவே
நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்றாரு, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? இப்ப சொல்றாரு, ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அல்லேலூயா. எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்? எப்போ அவர் ஜபத்தை கேட்கிறவர், இவர் கேட்கறதெல்லாம் அவர் தருகிறவராய் இருக்கிறார். இருந்தாலும் அங்க அந்த வார்த்தை அவர் என்ன எதுக்காக சொல்றாரு தெரியுமா? சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேட்க வேணும். எப்போ ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது பெரிய லிஸ்டோட போகிறோம். சரிதானா? பெரிய லிஸ்டோட போகிறோம். நமக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு போகிறோம். இன்னாருக்கு நீங்கள் இதை செய்யுங்க, இன்னாருக்கு இதை செய்யுங்க எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடக்கணும். என்ன தெரியுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்று தருகிறது, என்னுடைய விண்ணப்பத்தை தள்ளாத ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது சங்கீதக்காரன் இந்த 21ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த நினைக்கிறதற்கும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருகிற அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 21:3 வாசிங்க. சாரி, 21:3. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறீர். அல்லேலூயா. உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வருகிறீர். உத்தம ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க சிறந்த ஆசீர்வாதங்களோட, இவங்க இந்த உலக மனிதர்கள் கேட்கிறத விட கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோட வர்றாராம்? சிறந்த ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சின்ன மூளைக்கு நமக்கு தெரிஞ்சதை கேட்குறோம். அப்படி தானே? நம்ம ஒன்றும் பெருசாக கேட்க போகிறதில்ல. நம்ம ஆண்டுகிட்ட போனால் கேட்பேன், நான் என்னத்தை கேட்க போகிறேன்? எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் தேவை, இதுக்கு மேலே நான் என்ன கேட்க போகிறேன்? அப்படி தானே போகிறோம். ஆண்டவர் எப்படி வர்றாரா? நீ கேட்டது இவ்வளோதான்ப்பா, ஆனால் நான் உனக்கு இதை விட பெரிய நன்மைகளோடு நான் வருகிறேன். உத்தம ஆசீர்வாதங்களோடு வந்து தொடர்ந்து ஒரு 6 காரியத்தை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் முதல் பாருங்க, என்ன பண்ணுறாரா? அவருடைய சிரசில பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு, தோற்று போகல, வெற்றியோட வர்றான். இப்போ ஆண்டவர் அவனை சந்தித்து என்ன பண்றாராம்? பொற்கிரீடத்தை அவனுடைய தலை மேல வைக்கிறார். ராஜரீகத்தை அவனுடைய வாழ்வில, ராஜ்யபாரத்தை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்னுடைய ஜபத்தை கேட்டு என்னுடைய விண்ணப்பத்தை தள்ளாதவர். அவர் என்ன செய்யறாரு? நான் விரும்பினதை காட்டிலும் எனக்கு ஒரு நிலையான மேன்மையை ஆண்டவர் வைக்கிறார். ராஜ்ய பாரத்தை உறுதிப்படுத்துகிறவர். ரெண்டாவது 4வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசு கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்தீர். அல்லேலூயா. அவர் கேட்டது உங்ககிட்ட ஆயுசு நாட்களை கேட்டாரு, ஆனா நீர் அவருக்கு தந்ததோ தீர்க்க ஆயுசை தந்திருக்கிறீர். அல்லேலூயா. அவர் என்ன அந்த வேதம் சொல்லுது, என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை நீர் அவருக்கு கொடுக்கிறீர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா ஏதாவது ஒரு வைத்தியம், முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் சொன்னாரு, ஐயா எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்கய்யா, ஒரு 15 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 3வது வருஷமே கெட்டு போச்சு திரும்ப. இப்போ அவர் சொல்றாரு, எல்லா டாக்டரும் போய் சொல்லிட்டு தான் திரியிறாங்கய்யா. ஆனால் நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அவன் அழுத உடனே பதில் வருது, உனக்கு 15 ஆண்டுகளை நான் கூட்டி தருகிறேன். அல்லேலூயா.
அருமையானவர்களே, ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி தந்தார். பெரிய விஷயம், பெரிய விஷயம். என்னுடைய அம்மாவுக்கு அப்படிதான். அவங்க கடைசி நேரத்தில் இருக்கும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு எக்கோ எடுத்து பார்த்தாங்க. எக்கோ எடுத்து பார்த்துட்டு அவங்க அந்த டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு இருதயம் வெறும் 30% தான் வேலை செய்யுது. ஒரு மேஜர் அட்டாக் வந்திருக்குது. எப்படியும் பொழைச்சிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏறக்குறைய ஒரு 18 வருஷம் ஆச்சுங்க. அவர் சொன்னார், இந்த 18 வருஷம் இவங்க உயிரோடு இருந்தது இவங்களால இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருந்து இவங்களை வாழ வச்சதுன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ ஆயுசு நாட்களை கேட்கிறாய், கர்த்தர் உனக்கு தீர்க்க ஆயுசை தருவார். அல்லேலூயா. அப்போது எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா, ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்போது அங்கே எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் வருவார். அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அங்கே வந்துட்டு இருந்தவர். அன்னைக்குன்னு பார்த்து அவர் வந்திருக்கிறார். எங்கள் அம்மா இந்த மாதிரி இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னாராம், அந்த சங்கீதம் 128 இருக்குது இல்லையா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் இவர்களை ஆசீர்வதியோனார். அப்போ நான் பாஸ்டருக்கு படிக்க வந்து 3வது வருஷத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன். கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு காரியமும் நடக்கலை. பாஸ்டரா பாப்பனா அப்படின்றதே அவங்களுக்கு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அவர் ஜெபம் என்ன தெரியுமா? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அவங்க சொல்கிறாங்க, அந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நிச்சயமாய் கர்த்தர் என்ன எல்லா நன்மைகளையும் பார்க்கிற வரைக்கும் சாகடிக்க மாட்டார். அல்லேலூயா. அடிக்கடி யோசிப்பேன், அந்த கடைசி அந்த மரண படுக்கையில் அவங்க இருந்துக்கிட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்குது, டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அங்கே பார்க்க வந்த சபை ஜனங்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, நான் சுகமாகணும்னு தயவு செய்து யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். இப்போ நீங்க எனக்கு எதுக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? கர்த்தர் என்னை சமாதானமா எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ அவர் உம்மிடத்துல ஆயுசு நாளை கேட்டாரு, நீர் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்? என்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்திருக்கிறீர். 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது 3வதாக வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கும். அடுத்தது சொல்லுகிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வருகிறவர் என்ன பண்றாரா? மகிமையையும் மேன்மையையும் மகத்துவத்தை நீர் அவருக்கு கொடுக்கிறீர். அல்லேலூயா. சாதாரணமான ஆசீர்வாதம் இல்ல, மகிமையும் மேன்மையும் மகத்துவத்தையும் நீர் அவருக்கு தருகிறீர். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைவானது கிடையாது. 6வது வசனத்தில் பாருங்க, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதம், அது அரகுற ஆசீர்வாதம் இல்லை, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே என்ன பண்ணுகிறீர்? பூரிப்பாக்குகிறீர். நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்ல 5வது. 6வது சொல்லுகிறது, 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அசையவே மாட்டாரையா, அவர் நிலைச்சு நிற்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உத்தம ஆசீர்வாதம், மேன்மையான நன்மைகளோடு மேன்மையான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நமக்கு எதிரே வருகிறார். அவர் என்ன பண்றாரா? ராஜாவினுடைய ராஜ்யபாரத்தை உறுதிப்படுத்தினார். 2வது பார்த்தோம், ஆயுசு நாள், என்றென்றைக்கும் உள்ள ஆயுசு நாளை கூட்டி தருகிறார். 3வது பார்த்தோம், அவரை மகிமையினாலே மேன்மையினாலே மகத்துவத்தினாலே அவரை முடிசூட்டுகிறவர். 4வது பார்த்தோம், நிலையான ஆசீர்வாதம் தருகிறவர். 5வது பார்த்தோம், மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறவர். 6வது பார்த்தோம், கர்த்தரை நம்பி இருக்கிறார். ஆகவே அவர் என்ன பண்ண மாட்டாரு? அசைக்கப்பட மாட்டார். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். சொல்றாரு, உத்தம ஆசீர்வாதங்களோடு அல்லது மேன்மையான ஆசீர்வாதங்களோடு நான் உனக்கு முன்பாக வருகிறேன். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, இந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் கேட்டதை தர்றது மட்டும் இல்ல, நான் கேளாததையும் தருகிற ஒரு பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே சாலமோனுக்கும் ஆண்டவருக்கு இடையில நடக்கிற ஒரு பேச்சை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாருங்க, அவன் அந்த சாலமோன் என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் போயிட்டு ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துகிறான். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் அவனிடத்துல வருகிறார். 6வது வசனத்தை பாருங்க, 5வது வசனம். சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் ஏற்கனவே நம்ம லிஸ்ட் கையில் வச்சுட்டு இருக்கிறார். சரிதானா? நம்ம என்னென்னலாம் கேட்போன்றது அவர் எதிர்பார்த்தா நிற்கிறார். சும்மா ஒன்றும் நீ கேளு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இல்லை, நீ என்ன கேட்பேன்றது அவருக்கு தெரியும். ஆனால் சாலமோனுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்த்த ஜெபம் அல்ல, அதை விட கொஞ்சம் வித்தியாசமான ஜெபம். பைபிள் என்ன சொல்லு தெரியுங்களா? 9வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயம் வேணும். இப்ப ஆண்டவர் பதில் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த ஜெபம் வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்துல, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இந்த ஜெபம் மாறிவிட்டது. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன். அதுக்கு முந்தின வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு, ஆண்டவர் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தார். சொன்னல, என்ன லிஸ்ட் தெரியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட போனான்னா முதல்ல கேட்பான், நீடித்த ஆயுளையும் ராஜாவா இருக்கிறதுனால சத்துருக்களின் பிராணனையும் கேளாமல் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிற ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், ஆண்டவர் சொல்றார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. இதுதான் சாலமோனுடைய ஜெபத்திற்கான பதில். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? 13வது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டதையும் தருவாரு. அல்லேலூயா. நம்புறீங்களா? பாதி பேருக்கு அது அப்படியா அந்த மாதிரிலாம் கொடுப்பாரோ அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்டதையும் தர்றாரு, கேளாததையும் தர்றாரு. அதுவும் சாதாரணமானதல்ல. அவனை பார்த்து சொல்றாரு, மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன். அந்த நாட்களில் அவனுக்கு ஒத்த மனுஷன் வேற ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ அவருக்கு உகந்த ஜெபத்தை நீ செய்தால் நீ கேட்டதையும் தருவாரு, நீ கேளாததையும் தருவார். அல்லேலூயா. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தாவீதை போல நம்பிக்கையோடு வருவோம். அவர் கர்த்தர் என் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. முதல்ல என் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன்.
ரெண்டாவது, உத்தம ஆசீர்வாதங்களோடு எனக்கு எதிர்கொண்டு வருகிறவர். மூன்றாவது, நான் கேட்டதையும் தருவார், நான் கேளாததையும் எனக்கு தருவார். ஆகவே கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய சின்ன மூளைக்கு ஏற்றபடி நாங்கள் கேட்குறோம், ஆனால் நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் எங்களோடு கூட இருக்கு. எல்லாரும் வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஒருவேளை இந்த இடத்துல வரும்போது நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் சாதாரணமானதாக இருக்கலாம், நமக்கு அன்றாட தேவைகளாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி சில காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கலாம். சாலமோனை போல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, இவன் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், என் சத்துருக்குடைய பிராணன் வேணும், அப்படி கேட்பான்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் சாலமோனுடைய ஜெபம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆயுசு நாட்களை கேட்டவனுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறவர் கர்த்தர். அற்புதங்களை கேட்டா பெரிய காரியங்களை செய்கிறார், மகிமையையும் மகத்துவத்தையும் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில நாம் நினைக்காத நன்மைகளையும் நமக்கு தருகிறதுக்கு உண்மை உள்ள தேவன். எனக்கு ஆண்டவரே, நீர் என்னுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விண்ணப்பத்தை, எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற எங்கள் ஆண்டவர், எங்களுக்கு நீர் உம்முடைய நன்மைகளை தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாளும் எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் தள்ளவே மாட்டீரப்பா. எங்களுடைய கூக்குரல் உம்முடைய செவிகளிலே வந்து ஏறிற்று என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமெல்லாம் என் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறி இருக்கிறது என்கிற அந்த பெரிய திருப்தியோடு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். அதே போல ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்டவர் மட்டுமல்ல, உத்தம ஆசீர்வாதங்களோடு எங்களுக்கு எதிர்கொண்டு வருகிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ராஜா தீர்க்காயுசை கேட்கல, ஆயுசை கேட்டா, நீர் அவனுக்கு தீர்க்காயுசை கொடுத்தீர். மகிமையையும் கனத்தையும் மேன்மையையும் அவனுக்கு நீர் அருளினீர். அதே போல ஆண்டவரே, நிலையான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தீர். மகிழ்ச்சியினாலே அவனை பூரிப்பாக்கினீர். அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் தான் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரப்போகிற நிலையான நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, மேன்மைகளுக்காக, மகத்துவத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் கேட்டதையும் தந்தீர், அவன் கேளாததையும் நீர் தந்தீர். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய அறிவுக்கு நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம். ஆனால் நீரோ எல்லாவற்றுக்கும் மேலான நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய அற்புதங்களையும் பெற்றவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உம்மை உயர்த்த, மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.